உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஆகஸ்ட் மாதத்திற்கான 45 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட தமிழக அரசு கோரிக்கை விடுத்த நிலையில் ஜூலை 30ஆம் தேதியன்று முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். மேலாண்மை ஆணையத்தின் 32வது கூட்டம் டெல்லியில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு கூடியிருந்தது. ஜூலை மாதத்திற்கான தண்ணீர் தொடர்பாக பேசப்பட்டது. ஏற்கனவே கடந்த முறை காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் ஜூலை 12 முதல் இந்த மாதத்தின் இறுதி வரை நாள்தோறும் 10,000 கன அடி என்ற அளவில் 1 டிஎம்சி அளவிற்கான தண்ணீரை கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் ஆரம்பத்தில் கர்நாடகம் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்றாலும் கூட காவிரியின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏராளமான உபரி நீர் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய 4 முக்கிய அணைகளுக்கும் வந்ததன் காரணமாக கர்நாடகம் அந்த உபரி நீரை தமிழகத்திற்கு திரண்டு வைத்திருந்தது. இந்த நிலையில்தான் இன்று நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் கர்நாடக தரப்பில் ஜூலை மாதத்திற்கான நிலுவை தண்ணீர் எதுவும் இல்லை, அனைத்து தண்ணீரையும், அதாவது ஜூலை மாதத்திற்கு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய முழு அளவிலான தண்ணீரை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி திறந்து விட்டிருக்கின்றோம் என்று கர்நாடகம் சொல்லியிருந்தது. அதே நேரம் தமிழ்நாடு சார்பில் அங்கு சென்றிருந்த நீர்வளத்துறையின் கூடுதல் செயலாளர் மணிவாசன் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அடுத்த மாதத்திற்கான 45 டிஎம்சி தண்ணீரை திறந்து விடுவதற்கு கர்நாடகம் உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதே நேரம் இது தொடர்பாக இந்த மாத இறுதியில் 30ஆம் தேதி காவேரி ஒழுங்காற்று குழு கூட இருக்கின்றது. அந்த கூட்டத்தின் பொழுது தமிழ்நாடு ஆகஸ்ட் மாதத்திற்கு தங்களுக்கு தேவையான 45 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகத்திடம் கேட்டு பெறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். இதன் மூலமாக தற்பொழுது ஜூலை மாதத்திற்கான நீர் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆகஸ்டிற்கான நீர் தொடர்பாக ஒழுங்காற்று குழுவில் இந்த மாத இறுதியில் பேசிக் கொள்ளுமாறு காவிரி ஆணையம் தமிழகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளது.